நண்பர்களே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அசன வீடியோ பார்க்க போறோம். அதுவும் ஒரு பிரம்மாண்டமான ஆசனம். கிட்டத்தட்ட 10,000 கிலோ அரிசி, 1,00,000 மக்கள் சாப்பிட்றதுக்கான ஆகாரம் தயாரான ஒரு சூப்பரான ஆசனத்தை தான் பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போவோம். இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா. இப்போ நம்ம மூக்குப்பிரிக்கு வந்திருக்கோம். நாசரேத் பக்கத்துல இருக்க மூக்குப்பிரிக்கு வந்திருக்கோம். இது நேத்து நைட்டு நான் இங்க சர்ச்சுக்கு போனதை உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு ஆசனம் நேத்து நைட்ல இருந்தே வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு காலையில 7 மணிக்கு அசனம் ஸ்டார்ட் ஆயிட்டு. அப்பனா அதற்கான ஏற்பாடுகளை நேற்று நைட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா பொங்கினாதான் காலையில எல்லாமே ரெடி ஆகும். அடுத்து கூட்டுக்கு, குழம்புக்கு எல்லாம் காய்கறி கட் பண்ணணும். இங்க பாருங்க, ஒரே வாழைக்காய் கிடக்கு பாருங்க. எல்லாம் கூட்டுக்கு தான், வாழைக்காய் கூட்டுக்கு. இவ்வளோ அதிகமா சாப்பாடு தயார் பண்ணாலும் எல்லாத்துக்கும் கூட்டு கொடுக்குற ஆசனம் நம்ம மூக்குப்பிரி ஆசனம் தான். கிட்டத்தட்ட நம்ம ஏரியாலேயே ஜில்லாலேயே காலையில 7 மணிக்கு அசனம் வைக்கிறதும் நம்ம மூக்குப்பிரி தூய யோவான் மார்க்கு ஆலயம் அசனம் தான். கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணும்போது எவ்வளோ வேலை இருக்கும். அதுதான் மூக்குப்பிரி சபையில உள்ள மக்கள்கள் குடும்பமா இங்க காய்கறி கட் பண்றது, அப்புறம் சாப்பாடு தூக்கிட்டு போறது, அப்புறம் தேங்காய் திருவுறது, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை நைட் ஃபுல்லா இருந்துச்சு. இந்த நைட் ஃபுல்லா இவங்க வேலை பார்த்ததாலதான் காலையில சூப்பரா அசனம் மக்கள் அனைவருக்கும் சாப்பாடு கொடுக்க முடிந்தது. இங்க சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து கிராம மக்களும் இங்க அசனத்துக்கு வந்துருவாங்க. அவங்களுக்கு அசன சாப்பாடு சூப்பரா கிடைத்தது எல்லாத்துக்கும். அதாவது யாருக்கும் இல்லைன்னு இல்லாம இந்த அசன சாப்பாடு எல்லாத்துக்கும் கிடைத்தது. நான் சொன்னேன்ல, கிட்டத்தட்ட 10,000 கிலோ அரிசி. காய்கறி கட் பண்றது பாருங்க, அப்படி ஒவ்வொன்றா நான் சொல்றேன். சாப்பாடு ரெடி ஆயிட்டு. இந்த சாப்பாடு எல்லாம் தூக்கிட்டு போய் ஒரு கிளாஸ் ரூம்ல சேவ் பண்ணி வைப்பாங்க. நாளைக்கு காலையில வர்ற மக்களுக்கு கொடுக்கறதுக்கு. இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 15 சட்டி இருக்கும். இந்த இடத்துக்குள்ள போகணும்னா அவ்வளோ வெக்கக்காடா இருக்கும். அதுல நிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். நீங்களே பாருங்க எவ்வளவு புகை வருதுன்னு. ஃபுல்லா பாருங்க. காலையில எல்லாம் ரெடி ஆயிட்டு, சாப்பாடு, கூட்டு, குழம்பு எல்லாமே ரெடி ஆயிட்டு. இப்போ என்ன பண்ணணும்னா, அங்க மக்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 3 பாத்திரம் இருக்கும். சாப்பாடு,
கூட்டு சாம்பார் எல்லாத்துக்கும் பாத்திரம் இருக்கும். அந்த பாத்திரத்துல இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்கல்ல அந்த சாப்பாடையும் இங்க இருக்கிற சாம்பாரையும் அங்க கொண்டு போய் வைக்கணும். அதுல கிட்டத்தட்ட ஒரு 5 செட்டு இருப்பாங்க. அவங்க மக்களுக்கு அதை கொடுப்பாங்க. இப்போ அதுக்கான வேலை தான் ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அசனம் ஸ்டார்ட் ஆயிரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஐயர்வால் ப்ரேயர் பண்ண பிறகு அசனம் ஸ்டார்ட் ஆகும். தூய யோவான் மார்க் ஆலயம் மூக்குபிரி ஆலய அசனம் சிறப்பாக நடைபெற்றது. மக்கள் அனைவரும் அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு, கூட்டு, சாம்பார் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை. நன்றி, பாய்.